மதுரை காளவாசல் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். சொன்னார், அவர் பேசியிருந்தோம், நான் வருவேன்னு நம்பினார், நான் அவரை மறுக்கல. அதாங்க, அதனால சொல்றேன், சூழ்நிலை எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 21 அவர் அங்கே இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்து தான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட பேசி அது முடியாமல் போனது. அப்பயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு இப்போ என்ன வந்துட்டு யார் நிற்கக்கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலையும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், நானும் அப்போ எடுத்த முடிவு தான் 21 இதே தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் தான் ஓப்பனாக சொன்னேன், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலைன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அப்படி இன்றைக்கி நான் நினச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க, கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கிறேன்னு போட்டின்னு நினச்சேன். அது மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது? அது மாற்றிக்கூட முடிவெடுத்து அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு இது மாதிரி கண்டிஷன்ஸு அப்படின்னா எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 போனேன். அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க. குறிப்பா அவர் பேசும்போது கூட இன்னொரு இதை சொல்றாரு, கூட்டணி பத்தி நாங்க ஒவ்வொருத்தையும் பேசும்போது டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாம இருக்கிறது நல்லதுங்கிற அவர் சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி இந்த மாதிரியான இதை அவர் சொல்ல வராரோ அப்படின்னு. நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பாப்பீங்க, எடுக்கு கிடைக்குதான்னு. ஏன் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு, பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா எப்படி போயிருப்பாரு சாவைங்க? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு விட்டு இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க. கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்க இந்த கேள்வி கேட்கறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு பார்த்தப்ப நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க, நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிதான் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் வித் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார் சொன்னேன். அதான் நடந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னாரு. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அறையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்போ ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆர்மியிலேருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது, ஏன்னா அந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவ்யூ பண்ணிப்பேன். நானாக எடுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லிட்டேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. குறிப்பா ஓபிஎஸ் அவர்களை பாஜகவோட சேர்க்கறதுக்காக இன்னைக்கு ஐயப்பன் எம்எல்ஏ உங்களை பார்த்ததா சொல்றாங்க. ஐயப்பன் எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. நேற்று என்ன அங்க பார்க்க வந்தாரு. அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்காரு. பட் அவர் அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவார். நாங்கள்லாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப
அப்பொழுது தங்கத்தமிழ்ச்சன் மாணவரணி செயலாளராக இருந்தப்ப இவரை வந்து மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்போலேருந்து எனக்கு நல்ல நண்பர் அவர். என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலேருந்து போய் பார்ப்பாரு, நிறைய முறை பார்ப்பாரு. ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ கூட எங்களோட வந்து கலந்துக்கிட்டாரு. இதை கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த செங்கோட்டை வந்து உங்களையும் ஓபிஎஸும் சந்திச்சப்பனாலதான் வந்து அவங்க ஈர்க்கப்பட்டாங்க அப்ப அந்த சூழல்ல. இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு ஒன்னாயிட்டீங்க, அதனால அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அங்க இருந்து உங்களுக்கு? நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க அது சரி வராது எனக்கு, நான் காரணம் பேசிக்கிட்டேன். அவரை வாங்கன்னு அழுத்தம், ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அவர் அது மாதிரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். எப்பயுமே நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேலே நிறைய மரியாதை உண்டு. மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். தாவேக கூட்டணியில் தான் இணைய நினைத்தேனா என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் டிடிவி தினகரன் அளித்திருக்கிறார்.